வாசிப்பவர் செல்வம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களும் அகற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தார். சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற கோரி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த ஆணையை விரைவாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களை சந்தித்து கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் அவர் சந்தித்து மனுவினை கொடுத்தார். அந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள் அகற்றப்பட வேண்டும். அதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சியினர்களின் கூட்டத்தினை கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் இது குறித்து தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் கூறுகையில், சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகம் முழுவதும் உள்ள அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களையும் அகற்ற வேண்டும் என்று அறிவித்துள்ளது. இந்த உத்தரவின்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதிக்குள் நிறைவேற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக அனைத்து அரசியல் கட்சியினர் கூட்டத்தினை ஆட்சியர் கூட்டி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். அப்போது தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முபாரக் பாஷா உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து கட்சி கொடி கம்பங்களை பொது இடங்களை வைக்கக்கூடாது, அதை அகற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. அதற்காக தலைமைச் செயலாளர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு. இந்த மாத இறுதிக்குள்ள அந்த கொடிக்கம்பங்களை எல்லாம் அகற்றிவிட்டு தகவல் கொடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு நான் தேசிய மக்கள் கட்சி சார்பில் மனு கொடுத்தேன். மாவட்ட ஆட்சியரும் மனுவை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அனைத்து கட்சி கொடிகளை அகற்றப்படும் எனவும் என்னிடம் உறுதியளித்தார்.